தென்காசி அருகே கந்துவட்டி கொடுமையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதில் 2 உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த ஆலங்குளத்தைச் சேர்ந்த லிங்கம் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். வறுமை காரணமாக கந்துவட்டி கும்பலிடம் இவரது மனைவி தங்கம் கடன் வாங்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில் கந்துவட்டி கும்பல் அவதூறாக பேசி தகராறில் ஈடுபட்டதால் அவமானமடைந்த லிங்கம் குடும்பத்தினருடன் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உறவினர்கள் உடனடியாக அவர்களை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். செல்லும் வழியில் லிங்கமும் அவரது மகள் இளவரசியும் உயிரிழந்தனர். மேலும் 2 கவலைக்கிடமாக நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கந்துவட்டி கொடுமையால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வறுமையின் காரணமா கொஞ்சம் வட்டிக்கு வாங்கிட்டா. அந்த வட்டிக்கு அவ வட்டி கொடுத்து பார்த்தா 1000 ரூபாய்க்கு வாரம் 100 ரூபா வட்டி, வாரம் 100 ரூபா வட்டி, மாசம் 1000 ரூபாய்க்கு 400 ரூபா வட்டி. அவளால் கொடுக்க முடியல, 6 மாசமா போட்டுட்டா. அது வட்டிக்கு மேல வட்டி சேர்ந்து வட்டிக்கு கொடுத்தவங்க அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வீட்டை வித்து அந்த கடனை அடைக்க எங்களுக்கு டயம் தானே கேட்கும்போது இவங்க கொடுக்கல. இவ தற்கொலை முயற்சியில இறங்கிட்டார். குடும்பத்தோட விஷத்தை வாங்கி பாலில் கலந்து மணியரசிங்க 5 வயசு பிள்ளைக்கும் இளவரசிங்க 3 வயசு பிள்ளைக்கும் லிங்கங்கவருக்கும் கொடுத்துட்டு 4 பேரும் தற்கொலை முயற்சியில இறங்கிட்டாங்க. லிங்கங்க என் மகன் இறந்துட்டான். அதை தாண்டி 5 நிமிஷத்துல இளவரசிங்க 3 வயசு என் பேத்தி இறந்துட்டா, குழந்தை இறந்துட்டு.